ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக விசுவாசமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर विश्वास है क्या? தைரியமா இருக்கீங்களா? धैर्य के साथ हो. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். परमेश्वर आपसे अधिक प्रेम करता है. இல்லையா? வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. சங்கீதம் भजन संहिता 57ஆம் அதிகாரம் 57वां अध्याय 1வது வசனத்துல उसका पहला वचन ஒரு में பக்தன் சொல்லுகிறார், एक भक्त कहता है விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும் ये विपत्तियां निकल न जाए तब உமது तक செட்டைகளிலே வந்து அடைவேன். मैं तेरे पंखों तले शरण लिए रहूंगा. தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता है தாவீதுக்கு விரோதமாக दाऊद के विरुद्ध அவருடைய மாமன் எழும்பி விட்டான். उसके जो ससुर उठे थे சோத்ரம் இவருடைய தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி इस दाऊद को मारना है சோத்ரம் करके அவனுக்கு விரோதமாக ராணுவங்கள் எதிராக காணப்பட்டது. उनके विरोध के सैनिक उसके विरोध खड़े அவனை थे. சுற்றிலுமாக ஆபத்து கடந்து வந்தது. उसके चारों तरफ बहुत सारी विपत्तियां आई அவனை थी. சுற்றிலுமாக நெருக்கம் கடந்து வந்தது. उसके विरुद्ध कई सारे संघर्ष आए. அவனுடைய உயிருக்கு ஆபத்தா காணப்பட்டது. उसकी जान के खतरे में थे. சவுல் அவனை ஒரு பக்கம் கொல்ல வகை தேடிக் கொண்டு இருக்கிறான். शाऊल एक तरफ उसे मारने घूम फिर रहा था. சத்துருக்கள் அவனை சுற்றிலும் காணப்படுகிறார்கள். शत्रु उसके चारों तरफ थे. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே इस स्थिति पर அவன் சொல்லுகிறான், वो कहता है விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும் ये विपत्तियां मुझसे निकलने உமது तक செட்டைகளிலே வந்து அடைவேன். मैं तेरे पंखों तले शरण लिए தேவ रहूंगा. பிள்ளைகளே, परमेश्वर के இது लोगों ஒரு ஆபத்தா? आपको कोई विपत्ति है क्या? இது ஒரு விபத்துல இருக்கிறீங்களா? कोई तो इस समस्या में हो क्या? இது ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா? कोई तो तकलीफ के साथ हो அவருடைய क्या? செட்டைகளிலே வந்து அடையுங்கள். उसके पंखों तले शरण लीजिए. உங்களை அவர் பாதுகாப்பார். वो आपकी रक्षा करेगा. சத்துருவின் கைகளுக்கும் शैतानों के बीच में से விரோதிகளின் கைகளுக்கும் विरोधियों के बीच में எதிராளியின் கைகளுக்கும் विरोधियों के बीच में உங்களை பாதுகாத்து आपको सुरक्षित அவருடைய रखकर நிழலிலே அவருடைய செட்டை நிழலிலே अपने पंखों तले நீங்கள் தங்கும் பொழுது आप रहने तक ஒரு ஆபத்தராதபடிக்கு कोई विपत्ति ना आते हुए பாதுகாத்து வழி நடத்துவார். आपको सुरक्षित रख के चलाएगा. கலங்காதீர்கள். व्याकुल मत அவருடைய होइए. செட்டை நிழலில் வந்து அடையுங்கள். उसके पंखों तले शरण அவருடைய लीजिए. பாதுகாப்பு அரணுக்குள்ளா வாருங்கள். उसकी सुरक्षा की शरणागत में தேவ रहिए. நமக்கு அடைக்கலமும் परमेश्वर मेरा शरणागत பலனும் बल ஆபத்து காலத்துல और अति सहज से அனுகூலமான मिलने துணையுமானவர். वाला सहायक है. இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். इस वचन को बोलिए. அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாக கடந்து வாருங்கள். उसके पंखों तले आइए. ஆபத்து வரும் பொழுது विपत्तियां आते ஒன்றும் समय உங்களை அணுகாது. कोई भी आपके पास ना நாம் आएगी. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அருமை பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद அவருடைய करते हैं. கிருபைக்காமக்கு ஸ்தோத்திரம். आपके अनुग्रह के लिए धन्यवाद. ஆபத்து நிறைந்திருக்கலாம், विपत्तियां बढ़ते रहेंगी. சுற்றிலும் நெருக்கம் இருக்கலாம். चारों तरफ संघर्ष அவருடைய होंगे. செட்டை நிழலுக்குள்ளாக अपने पंखों तले பிள்ளைகளை பாதுகாத்து अपने बच्चों को सुरक्षित கூட இருந்து रखकर நடத்தும்படியாக செபிக்கிறேன். साथ रहकर चलाइए. எல்லா தடைகளையும் மாற்றும் सभी रुकावट को बदल இயேசு दीजिए. மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.